அண்ட் அரசியல் வாழ்க்கை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அவர் அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து அவர் பற்றி ½ அவர் பேசியிருக்காங்கன்னு சொன்னால் அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க, மேலே இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். ஸோ அவர் வந்து எல்லாராலையும் வந்து அந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்ற ஒரு ஒரு மனிதர் அபூர்வங்க, ரொம்ப அபூர்வம். எல்லாரும் நம்ம பிறக்கிறோம், அதில் 90% 95% வந்து பிறந்து இந்த குலம், இந்த ஜாதி, இந்த மதம், இந்த பேர், பொண்டாட்டி, புள்ளை, ஒரு 10-25 உறவினர்கள், ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு 10-20 பேர், மொத்தமே ஒரு 50 பேர். அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சிடும். அந்த 50 பேரை வந்து சந்தோஷப்படுத்தி 50 பேர் முன்னாலே நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போறோம். சில பேர் தான் சமூகத்துக்கு, ஒரு இனத்துக்கு, சமூக நன்மைக்காக போராடணும், பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான். அதற்கு கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப முக்கியமானவர். அவர் சந்திச்ச சோதனைகள், விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தா காணாம போயிருப்பாங்க. விமர்சனங்கள் வேணும், தேவை. அது ஒரு மழை மாதிரி இருக்கணும், புயல் மாதிரி இருக்கக்கூடாது. புயல் மாதிரி இருந்தா சரியான மரங்களே சாஞ்சு போயிடும். ஆனா இது ஆலமரம், வேறு ரொம்ப ஸ்ட்ராங். அவருடைய உடன்பிறப்புகள், அந்த வேறு ரொம்ப ஆழம், ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்குவிச்ச மரம், அதை யாராலையும் அசைக்க முடியாது. இல்லை என்ன 12-13 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா? 5 வருஷம் இல்லைன்னு சொன்னாலே திண்டாடுறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவரை பற்றி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களேன்னு சொல்லலாம். அவர் செத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், பாரதியார் செத்தப்போ 15 பேர் இல்லை. இப்போ என்ன புகழ், என்ன இது, அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தகங்களும் வந்துட்டு இருக்கும். அவரை பற்றி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து விமர்சனம் செய்யறாங்க, விமர்சனம் செய்யணும், செய்யுங்க. பட் மனசு யாரையும் நோகடிக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறது, இப்போ யார் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க? யாரும் சந்திக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ப்ரெஸ்ஸை வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு பார்த்தாலே போதும், அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வர ஒரு கை தான். ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சி வந்து அவரோட ஆளு இருக்கலாம், அவனுக்கு கூட எல்லாம் பதில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா அதை வந்து அவ்வளோ வந்து ஸ்பான்டேனியஸா, அவ்வளோ ஞானமா, அவ்வளோ வந்து தெளிவா, நக்கலா, எங்க எது சொல்லணும் சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். சில பேச்சு எல்லாம் பொதுவாக வந்து இங்கே பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படிங்கிறது சொன்னால் அங்கங்கே கேப் கொடுப்பாங்க, சில இடத்துல அழுத்துவாங்க, சில இடத்துல ரோஷமாக பேசுவாங்க, சில இடத்துல சோகமாக பேசுவாங்க, சில இடத்துல கர்ஜிப்பாங்க. ஆனால் கலைஞருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே சுரத்தில் இருக்கும். அங்கே கேட்குறவங்க கிட்ட இருந்துல துள்ளல், சிரிப்பு, கோபம், சோகம் அப்படி வரும். அது பேச்சுடைய அவருடைய திறமை. ஸோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது. அவர் வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க. முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க, ஏன்னா அதுதான் என் தாய் வீடு. ஸோ விசாரிப்பாங்க. சந்தோஷம் எப்பவுமே 2 தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது. ஒன்று, முரசொலி மாறன் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த ரூமில் வந்து உட்காருக்கும்போது ரொம்ப சோகமாக இருந்தார். 2வது தடவை வந்து செக்ரட்டரியேட்டில் வீரப்பன் ராஜ்குமார் எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க ரொம்ப சோகமாக இருந்தார்.
இப்படி பண்ணிட்டானே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த 2 டயத்துல தான் அவர் தான் பார்த்தது. மிச்ச டயத்துல வந்து அவர் சிஎம் இருந்தாலும் ஒண்ணுதான், சிஎம் இல்லைன்னாலும் ஒண்ணுதான். அவர் சிஎம் எப்படி திருடுன்னு சொன்னா வீட்டுக்கு முன்னாலே வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். ஆஹா இப்போ சிஎம் இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது.